சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்க நண்பர்களே, மருமகளுக்கு மாமியார் ஒரு சில விஷயத்தில் தடை போடலாம். ஆனால் பெற்ற குழந்தைக்கு நீ தாய்ப்பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மாமியார் தடை போட்டால் அந்த மருமகளோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அப்படித்தாங்க ஒரு பெண் 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் நீ தாய்ப்பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாமியார் அந்த மருமகளுக்கு தடை போடுறாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்ப கலங்கி போயிடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாய்ப்பாலை விட பால் பவுடர் தான் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? அதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க வீட்டுல இந்த கதை நடந்திருக்குங்க. எனக்கு பிரசவம் ஆகி ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அம்மா வீட்டுல 5 மாசம் இருந்தேன். 6வது மாதம் கணவரின் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போதிலிருந்து எனக்கு என்னோட அம்மா வீட்டுல இருந்து ஏன் வந்தோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எனக்கு எங்க வீட்டுல பாடாப்படுத்திட்டாங்க. என்னுடைய குழந்தைய குளிக்க வைச்சாலும் மருந்து போட்டாலும் தூங்க வைத்தாலும் அதை நான் மட்டுமே செய்வேன். வேற யாரும் உதவிக்கு கூட வர மாட்டாங்க. என் மாமியார குழந்தைய தூக்க கூட செய்ய மாட்டாங்க. ஒரு நாள் திடீரென்று குழந்தை அதிகமா அழ ஆரம்பிச்சிட்டான். நானும் எவ்வளவோ சமாதானம் செய்து பார்த்து விட்டேன், விளையாட்டு காட்டி விட்டேன். ஆனால் அவன் அழுகையை மட்டும் என்னால் நிப்பாட்ட முடியல. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலான்னு சொல்லி நாங்க எல்லாம் தயாரானோம். கிளம்பிய உடனே திடீரென்று அழுகையை நிப்பாட்டி விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான் என் பையன். நாங்கெல்லாம் அப்பதான் நிம்மதியானோம். அப்போ ஒரு குரல் கேட்டுச்சு, அவனுக்கு பால் பத்தல, அதனாலதான் குழந்தை இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருக்கான். எதுக்கு இன்னமும் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்க? அதை நிப்பாட்டி விட்டு பவுடர் பால் போடு. பவுடர் பால் போட்டா குழந்தை புசு புசுன்னு நல்லா குண்டா வளரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த குரல் யாருடைய குரல்னா என் மாமியார் குரல். என் மாமியார் தான் வெளியே இருந்து கத்துறாங்க, ஏன் அவனுக்கு பால் கொடுத்துட்டு இருக்க? உனக்கு தான் பால் பத்தல, பேசாம பவுடர் பாலை கலக்கி கொடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. எனக்கு பால் நல்லா ஊறுது, நான் ஏன் பவுடர் பாலை கலக்கி கொடுக்கணும்னு சொல்லி என் மனசுல தோணுச்சு. ஆனா கேட்க முடியல. காரணம் என்னன்னா என் வீட்டுக்காரரும் அவங்க அம்மா கிட்ட சேர்ந்துக்கிட்டு, ஆமா உனக்கு தான் பால் பத்தல, அம்மா சொல்ற மாதிரி பவுடர் பாலை கலக்கி கூட அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிட்டாரு. என் வீட்டுக்காரரும் இப்படி சேர்ந்துக்கிட்டு பேசும்பொழுது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. என்னடா இது, தாய்ப்பால் தான் உலகத்துல சிறந்ததுன்னு சொல்லுவாங்க, இங்க என்னடான்னா பவுடர் பாலை கூட தாய்ப்பால் நிப்பாட்டுன்னு சொல்றாங்க. எனக்கு தாய்ப்பால் சுரக்கலன்னு சொல்லி நான் சொன்னா இவங்கெல்லாம் முடிவு பண்ணி பேசுறாங்கன்னு சொல்லி எனக்கு கோவம் வந்துச்சு. இருந்தாலும் எதிர்த்து பேசணும்னா கண்டிப்பா வீட்டுல சண்டை வருமானு நான் அமைதியா இருந்துட்டேன். அதன் பிறகு என்னுடைய குழந்தையை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தடுப்பூசி போட போனோம். என் கணவரும் கூட வந்திருந்தாரு, என் மாமியாரும் கூட வந்திருந்தாங்க. தடுப்பூசி போட்ட பிறகு குழந்தைக்கு என்னென்ன ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று நர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. என் கணவரும் மாமியாரும் அப்பொழுது குழந்தைக்கு பால் போட்டு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த நர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, ஏமா உனக்கு பால் சரியா சுரக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர், எனக்கு பால் நல்லாவே சுரக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் ஏன் உங்க வீட்டுக்காரரும் உங்க மாமியாரும் பால் போட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்று அந்த செவிலியர் என்று சொல்லும் பொழுது, இல்லைங்க சிஸ்டர், எனக்கு தாய்ப்பால் நல்லா சுரக்குது, ஆனா எங்க வீட்டுல எல்லாம் குழந்தை புசு புசுன்னு கொழு கொழுன்னு இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. எனக்கு தாய்ப்பால் சரியா வரலன்னு சொல்லி அவங்களே முடிவு பண்றாங்க. எனக்கு தாய்ப்பால் நல்லா தான் சுரக்குது, சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நீ தாய்ப்பால் நிப்பாட்டிட்டு பவுடர் பாலை கொடு, அப்பதான் குழந்தை கொழு கொழுன்னு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃபீலிங்கை அந்த செவிலியர்கிட்ட சொன்னேன். இதை கேட்ட உடனே அந்த நர்ஸ் செம்ம கடுப்பாயிட்டாங்க. எங்க கணவரை பார்த்து, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? பெத்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாம எத்தனை பேர் அவதிப்படுறாங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த காலத்துல குழந்தை பெத்துக்கிறது மட்டும் ஆச்சரியம் இல்ல, பெத்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதுதான் ஆச்சரியமே. நீங்க என்னதான் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி பால் பவுடர் பேபி ஃபுட்னு வாங்கி காஸ்ட்லியா வாங்கி கொடுத்தாலும் அது தாய்ப்பாலுக்கு இணையா ஒருபோதும் வராது. குழந்தை பாக்குறதுக்கு கொழு கொழுன்னு அழகா இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தை ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது. தாய்ப்பால் இருக்கிற சத்து எந்த பவுடர் பாலும் கிடைக்காது. அதனால நீங்க ஏன் தாய்ப்பாலை கொடுக்கலாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி என் கணவரையும் மாமியாரும் அந்த சிஸ்டர் செம்ம வாங்கிட்டாங்க. அந்த சிஸ்டர் தாய்ப்பாலின் அருமை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது என் மனசு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அந்த சமயத்துல என் கண்ணுக்கு அந்த சிஸ்டர் தெய்வமா தெரிஞ்சாங்க. என் மாமியார் முகம் கருத்து போச்சு. அன்றிலிருந்து பால் பொடி பற்றி பேசவே மாட்டாங்க எங்க வீட்டுல. நானும் என் பையனுக்கு 3 வயசு வரையும் தாய்ப்பால் தான் கொடுத்தேன். எனவே புது தாய்மார்கள் அனைவரும் மனநிறைவோடு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுங்கள் என்று ஒரு சகோதரி அவர்கள் தன்னுடைய இணையதள பக்கத்துல இந்த செய்தியை போட்டிருக்காங்க. பொதுவா குழந்தைகளுக்கு இந்த உலகத்துல தாய்ப்பாலை மிஞ்சி சிறந்த உணவு ஒன்று இருக்குன்னா அது கிடையவே கிடையாது. தாய்ப்பால் தான் இந்த உலகத்துல சிறந்த உணவுன்னு சொல்லி நமக்கு தெரியும். இருந்தாலும் பவுடர் பால் குடிச்சு குழந்தைங்க கொழு கொழுன்னு அழகா வளருன்னு சொல்லி இளம் தாய்மார்கள் அனைவரும் டின் கணக்குல பவுடர் பால் வாங்கி தராங்க. அந்த உணவுல பாத்தீங்கன்னா அந்த பவுடர் பால்ல பாத்தீங்கன்னா வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் தான் அதிகமா இருக்கும், கொழுப்பு சத்து மிக மிக குறைவா இருக்கும். அது இல்லாம அதுல கொஞ்சம் நெஞ்சம் கொழுப்பு சத்து கிடைச்சாலும் அது இயற்கையான தாய்ப்பாலுக்கு நிகரான கொழுப்பு சத்துக்கு ஈடாகாது. அதனால இளம் தாய்மார்கள் அனைவரும் மறக்காம தயங்காம தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுங்க. அதுக்கு கொஞ்சமாவது தாய்ப்பால் கிடைச்சா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு பிற்காலத்துல நல்ல சக்தி கிடைக்குன்னு சொல்லி இந்த பெண் அவர்கள் தன்னுடைய இணையதளத்துல பகிர்ந்திருக்காங்க. இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதியதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும்.
மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள், உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நெகிழ்ச்சியான சம்பவங்கள், உங்களை உறைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.